वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदत्तैतराणि तदायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकबिन्दो रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये माता पिता युवतय सनया विभूतिर्सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्कुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्वा दूतं सरस्य भगता अक्षय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाह भक्ताङ्गरेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्गुजमुनि प्रणतोऽस्मि नित्यं नाथं पङ्कजनेत्रराम यमुना वास्तव्यमालाधरां योगीन्द्रं गुरुकेशयन्तजलधिं गोविन्दकूरादिपौ भट्टार्घ्यं निगमान्तयोगि जगदाचार्यं च कृष्णादिजं वन्दे माधवरङ्गकेशवरमावासान् भजे केशवं प्रपद्येन नवद्यानां केशवार्यकृपापात्रं बीजमादिगुणान्नवं श्रीशतार्यतीशानं देशिकेन्द्रमहं भजे प्रपद्ये निरवद्यानां निरद्यां गुणसम्पदां शरणं भगवतीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहजडजित्कर्वैकपात्रं श्रीरङ्गवीरगुराच्चटकोपकृत्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गषटादिसंयमिवराल्लब्धागमात्तद्वयम् रघुतुहर्जिसरचित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपतं प्रदेशिकत कारुण्यवीक्षास्पदम् वेदेरङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तस्थानमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैतुर्यकृताभिषिक्तं श्रीरङ्गनाथयज्ञकरमाश्रयामः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्वाननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवमैत्रीमहं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमत्श्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं त्वं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मदरधीरुजराजं त्रय्यन्तयुग्मकृतभूरि परिश्रमं त्वं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये वैदामहस्यापि पितामहाय प्राचेतशास्त्रप्रतिपादकाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् अमरकरियाனை கமல்கச் செழியானை அமரத் தொழுவார்கட்கு அமராதினைத்தானே. பத்தாம்பத்துல 4ஆம் திருவாய்மொழி, 5ஆம் திருவாய்மொழி கண்ணன் கடலனை அப்படிங்கிற திருவாய்மொழியில 9ஆம் பாட்டு அமரர்க்கு அரியானை, 10ல் 9 அமரற்கரியானை கமர்கட்கு எளியானை அமரத் தொழுவார்கட்கு அமரா இணைதானே என்று. ஆசிரியர் அல்லாதவர்கள் எவ்வளவுதான் ஞான சக்தியாதிகள் உயர்ந்தவர்களான தேவர்களா பிரம்மரூபாதிகளா இருந்தாலும் அவர்களுக்கு அறிவதற்கு அரியவன். தவறுகளுக்கு ஆசிரியர்களாகிற தங்களுடையதான தன்னுடைய திருவடிகளை ஆசிரியத்தவர்களுக்காலே அப்படிப்பட்ட தமர்களுக்கு எளியான், அவர்களுக்கு அறிவதற்கு மிகவும் எளியவன். அமரத் தொழுவார்களுக்கு இப்படிப்பட்ட அமரற்கு அரியவனான தமர்களுக்கு எளியவனான சர்வேஸ்வரனை அமரத் தொழுவார்களுக்கு எந்த விதமான பிரயோஜனாந்தர அபேட்சையும் இல்லாமல் அமரத் தொழுவார்களுக்கு வினைகள் அமரா, அவங்க அனுபவ கைகரியா விரோதிகளான பாப்பங்கள் எல்லாம் வினைகள் எல்லாம் அமரா அப்படின்னா அவர்களிடத்துல தங்காது அப்படிங்கிறது பாசுரத்தினுடைய அர்த்தம். இப்போ அமரர்க்கு அரியானை தமர்களுக்கு எளியானை, அமரர்க்கு அரியானை எத்தனையேனும் அதிசயித்த ஞானரான பிரம்மாதிகளுக்கும் ஸ்வயத்னத்தால் பிராபிக்க ஒண்ணாதவனை என்சாயம் பகவான் பிரம்மா ஜானாதி ந ஜானாதி எந்த எம்
அயம் பகவான் பிரம்மா எம் ந ஜானாதி. இப்படி ஞான சக்தியாதிகள்ல மிகுந்த மேற்பட்டு இருக்கக்கூடியவனானே, இன்னும் ருத்ரனுக்கும் மேல அவனுக்கும் தகப்பனான அவனையும் உண்டாக்கினவனான அவனுக்கும் ஞான பிரதானம் பண்ணக்கூடிய பிரம்மா இருக்கானே, அந்த பிரம்மா எத்தனை நாளா இருக்கு கேட்டா சொல்ல நீரே 14 கிளாஸ் நடத்தல. அமரருக்கு அரியானை தமர்கற்கு எளியானை இல்லையா? அமரருக்கு அரியானைங்கிறதுக்கு சாதாரணமா வியாக்கியானம் உண்டா இல்லையா? எவ்வளவுதான் அதிசயித்த ஞானத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய பிரம்மருத்ராதிகளுக்கும் அறிவதற்கு அரியவன், அவர்களாலும் அறிய ஒண்ணாதவன் சாத்திட்டார். இந்த தமர்கற்கு எளியானை அப்படிங்கிற இடத்துல இல்லையா, தமர்கற்குன்னா இல்லையா தன் அடியார்களுக்கு இல்லையா அவர்களுக்கு எளியான். எளியானா எப்படி அர்த்தம்னா அவர்களால் அறியப்படும்படியாக எளியவன், அவர்களாலும் ஆராதிக்கப்படும்படியாக எளியவன், அவர்களுக்கு ஒரு பலத்தை கேட்டு பெரும்படியாக எளியவன். அப்படிப்பட்ட எளியவன் இல்லை, அவர்களுக்கு இல்லையா தான் கிங்கரனாக இருக்கும் அளவுக்கு, அவர்களுக்கு தான் ஏவித்து செய்யும் அளவுக்கு எளியவன். ஏன் தமர்களுக்கு எளியன்னாக்க அவர்களை அவனை அறிவதற்கோ அவனை ஆசிரியப்பதற்கோ அவனிடத்த ஒரு பலனை பெறுவதற்கோ எளியவன் சொல்லல. எப்படி சர்வலோகங்களும் தனக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோதி சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணுவதற்கு தனக்கு கிங்கரமாக இருக்கிறதோ அது மாதிரி தான் அவர்களுக்கு கிங்கரபூதனாக இல்லையா அப்படிப்பட்ட எளிமை. அதான் தமர்களுக்கு எளியானை. அனன்ய பிரயோஜனத்துக்கு சுலபனானவனை. ஒரு குரங்காகவுமா ஒரு வேடுவிச்சியாகவுமா ரிஷிகளாகவுமா அவர்களுக்கு எளியனாயிருக்கும். ஒரு குரங்குக்கு ஒரு வேட்டுவிச்சிக்கு இல்லையா ஒரு ரிஷிகளுக்கு இவர்களை தரம் பாராமல் இல்லையா இவர்கள்லாம் தாழ்ந்தவர்கள் அவர்கள்லாம் உயர்ந்தவர்கள் தரம் பாராமல் தனக்கு ஆசையனாயிருக்கு தன்னை ஆசைத்திருக்கிறவனாக இல்லையா தன்னிடத்துல இல்லையா பிரீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு எளியவனாக இருக்கும். எவ்வளவு எளியவன் அப்படின்னு கேட்டா சுக்ரீவம் ஒரு குரங்காகவும் இல்லையா சுக்ரீவம் சரணங்கதா லோகநாத புரா பூத்வா எஸ்ய பிரசாதேன பிரசீதேயுமா பிரஜாக. அப்படிப்பட்ட பகவான் சக்கரவர்த்தி திருமகன் அந்த லோகநாத புரா பூத்வா சுக்ரீவம் சரணம் சரணங்கதா. பெருமாள் சுக்ரீவனை சரணாகதி பண்ண சுக்ரீவம் சரணங்கதா. இது சொல்றது எப்படிதான் ரிஷிக்கு நாக்கு வரதோ தெரியல. ஆனா நடந்த காரியத்தை சொல்ற மகாராஜரை பார்த்து உம்மை தவிர எனக்கு வேற கதி இல்லை, நீர் தான் பிராட்டியை தேடி கொடுக்கணும் அப்படின்னு இல்லையா தன்னால இயலாத காரியத்துக்கு ஸ்வதா இல்லையா பரதோவா இதரதோவா தன்னால இல்லையா செய்ய துஸ்சாதமான காரியத்துல அசலாருடைய அதுதானே சரணாகதி. அந்த பெருமாள் இல்லையா சுக்ரீவனிடத்துல பண்ண இல்லையா லோகநாத புராபூத் எப்படிப்பட்டவர் சர்வலோகத்தினுடைய சுற்றி பிரளயாதி கடவனாக சர்வ அந்தர்யாமியாக சர்வ ரட்சகனாக இருக்கிற பகவான் இல்லையா தன்னுடைய காரியத்தை தான் செய்து கொள்ள மாட்டாமை இல்லையா சுக்ரீவனை அபேட்சித்தார் இல்லையா. அது எதனால அந்த இல்லையா சுக்ரீவன் இல்லையா அசலார போய் வேற யாரையானு போய் இல்லையா அப்படி அபேட்சிக்கல. இல்லையா தன்னிடத்துல பரம பிரீதி உள்ளவனான தன்னை ஆசிரியத்திருக்கக்கூடியவனாக இல்லையா அப்படிப்பட்ட அந்த சுக்ரி மகாராஜனிடத்துல பெருமாள் எவ்வளவு எளியவரானார் அப்படின்னு கேட்டா தான் அவனை இல்லையா உண்மை தவிர வேறு கதி இல்லை, என்னால சாதிக்க முடியாது இந்த காரியத்தை நீர் தான் சாதித்து கொடுதா இல்லையா இத பச்சாது அஸ்மத் எத்தனை நிரபேட்சேன பவதா அசௌ அர்த்த சாத்தியம் அப்படி பெருமாள் அபேட்சித்தார். அதனால்தான் சுக்ரீவம் சரணங்கதா. இது எப்படிப்பட்ட எளிமை. அடுத்தபடியா இல்லையா ஒரு வேட்டுவிச்சியினுடைய சோப்ஜகச்சன் மகாதேஜாக சோ அப்ஜகச்சன் மகாதேஜாக அந்த சபரி இருக்காளே
அந்த சபரியினுடைய ஆசிரமத்துக்கு பெருமாள் போய் சேர்ந்தார் இல்லையா. போய் சேர்ந்த பெருமாளிடத்துல சபரியா பூஜித்த சமயக்கு அவள் இல்லையா சில பழங்கள்லாம் வச்சு பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். அதெல்லாம் திருவள்ளம்பட்டின பெருமாள் அவ சொல்றா, இப்பொழுது என்னுடைய ஆச்சாரியர்கள் எனக்கு கொடுத்ததான மோட்சத்தை நான் சென்று அடைய போகிறேன், அதுக்கு நீ சாட்சி கோத்திர பூதர் அப்படின்னு சொல்லி பெருமாள் சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்னு சொல்லி பெருமாள் மோட்சத்தை கொடுக்கல, ஆச்சாரியன் மோட்சத்தை கொடுத்திருக்காரு. மதங்கம் ரிஷின்னு சொல்லி அவருடைய கிருபையினால் அவளுக்கு மோட்சம் கிடைச்சு பண்ணிருக்கணும். வேற என்ன பண்ணிருப்ப? சபரி ஜென்மாந்தரத்துல பக்தி யோக நிஷ்டை இல்லையா. சபரி இல்லையா இந்த ஜென்மாவில் அவ ஒரு பெண்ணாக அதுவும் வேட்டுவ குலத்துல தேர்ந்திருக்கா இல்லையா. அதாவது ஏதாவது ஒரு உபாயத்துவோ கூட பெருமாளை அதாவது பக்தி யோகம் பண்ணுவதற்கு கூட இல்லையா பூர்வ ஜென்ம பக்தி யோகத்தை எந்த ஜென்மாவில் ஆரம்பிக்கிறோமோ அந்த ஜென்மா திரைதன்மிக ஜென்மாவும் புருஷ ஜென்மாவும் இருந்தா போதும் இல்லையா. அந்த ஜென்மாவில் தரிசன சமானாகாரம் அளவு இல்லையா அதோட மரணம் ஏற்பட்டு விட்டாக்க அதுக்கு மேல வரக்கூடிய உத்தரோத்தர ஜென்மங்கள் திரும்பிய திரைவல்லிக ஜென்மா புருஷ ஜென்மாவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதேனும் ஒரு ஜென்மாவா இருந்தா போதும். அதுதான் தர்மவியாதாதையோப்பியன்யே பூர்வாபியாசாத்து ஜுகுப்திவே வர்ணாவரத்வே சம்பிராப்தாக சம்சித்தா ஸ்ரமணீயதா அப்படின்னு இந்த ஸ்ரமணீயதா அதுக்கு திருஷ்டாந்தமா எடுத்திருக்காங்க. அந்த இதிகாச சமுச்சய ஸ்லோகத்துல தர்மவியாதாதையோப்பியன்யே தர்மவியாதாதயா அப்படிங்கிறது ஆதி சப்தத்தினால துலாதாரம் விதுரர் இவர்கள்லாம் கேட்கும். இவர்கள் எல்லாம் ஜுகுப்சிதே வர்ணாவரத்தே சம்பிராப்தாக தங்களுடைய பிராரப்த கர்மாவால் ஜுகுப்சிதமான அருவிருக்கத்தக்கதான சூத்ர சண்டாளாதி ஜென்மாக்களை அடைந்தவர்களாக இருந்த போதிலும் பூர்வாபியாசாத்து இல்லையா முன்பொரு ஜென்மாவிலே இவர்கள் சைவன்னிக புருஷர்களாக இருந்து அப்போது பக்தி யோகத்தை அபியாசம் பண்ண அந்த பூர்வ அபியஸ்தமான பக்தி யோகத்தாலே சம்சித்தாக இப்பொழுது மோட்சத்துக்கான தகுதியத்துக்கு மோட்சத்தை அடைக்கிறார்கள். யாரப்ப எதா சிரமணீயதான். அதனால இவளுக்கு ஏற்கனவே மோட்சமானது சித்தம். பக்தியோகத்தை கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ண பக்தி யோகமானது அந்திம க்ஷணம் உபாசனம் பண்ணாட்டா மோட்சத்தை கொடுக்காது. ஆனா முதல்ல ஒரு ஜென்மாவில் உண்டான பக்தி யோகத்தை அப்புறம் கண்டினியூ பண்றதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. பிராரப்த கர்மாவசானம் பக்தனா இருந்தாலும் பிரபந்தனா இருந்தாலும் பிராரப்த கர்மாவசானம் தான் மோட்சம். அவனுக்கு பிராரப்த கர்மா அவ்வளவு நாள் இருக்கு, இவனுக்கு பிராரப்த கர்மா அபியுபத பிராரப்த கர்மா வரல அது முடிஞ்சு போயிடும். யாரா இருந்தாலும் பிராரப்த கர்மாவசானத்து மோட்சம். அவனுக்கு பிராரப்த கர்மா முழுசா அப்படியே இருக்கு, இவனுக்கு அபியுபகத்தை தவிர பாக்கி பிராரப்த கர்மா போயிடுது. எவ்வளவு பிராரப்த கர்மா இருக்கோ அவ்வளவு அனுபவிச்சு முடிச்சா மோட்சம். அதனால எல்லா பக்தி யோக நிஷ்டர்களுக்கும் இல்லையா பிராரப்த கர்மாவசானத்தை மோட்சம் சொன்னா அந்த பிராரப்த கர்மாவசானம் அவர்கள் இருக்கிற சரீரம் எல்லாமே திரைவர்ணிக பிராமண சரீரமா திரைவர்ணிக புருஷ சரீரமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல ஈஸ்வரகாண்ட பாராயணம் ஆரம்பிங்கன்னா முதல்ல ஆரம்பிக்க வேண்டிய நாள் பார்த்து ஆரம்பிப்பா, அப்புறம் தினம் நாள் பார்க்க வேண்டியதில்லை. முதல்ல பிரதமையில ஆரம்பிக்க கூடாது, அப்புறம் அஷ்டமிலாம் அதுக்காக நிறுத்த வேண்டியதில்லை. எப்பவும் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு நாள் பார்க்கணும், அப்புறம் தினம் தொடர்றதுக்கு நாள் பார்க்க வேண்டாம் இல்லையா. அது மாதிரி இந்த பக்தி அதனால பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிற ஜென்மா ஆமா நாள் பார்த்து ஆரம்பிக்கிற மாதிரி அது சைவன்னிக்கு சொல்றோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாளைக்கு நாள் பார்க்க வேண்டாம் இல்லையா. அது மாதிரி அடுத்தடுத்த பிராரப்த கர்மாவசானம் மேல மேல அனுவர்த்திக்கிற சரீரங்களுக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது. ஏதேனும் ஒரு சரீரமாக இருக்காம பிராரப்த கர்மா இல்லையா, அதனால்தான் அவர் மோட்சத்துக்கு போறாங்க இல்லையா. அதுவும் அவளுக்கு பெருமாள் இங்க 7 அவரை சேவிச்சுட்டு வா அப்படின்னு அவ ஆச்சாரியை நியமிச்சு போயிருக்காரு. அதனால அவள் இருந்து பெருமாளை சேவிக்கிறார். ஆமா சபரி மோட்ச சாட்சிகள் அவன் சேவிக்கிறான். அதுல என்ன பெரிய விசாரம்னு கேட்டாக்க அவ மோட்சத்துக்கு போகிறாள்,
அவள் பின்னால பெருமாள் சேவிச்சுட்டே போறான். சோப்ஜகச்சன்னு மகாதேஜா சஹா மகாதேஜாக ராமஹா சாட்சாத் பரமபுருஷா இவள் போய் அடைய போய் இவள் ஆசிரியிச்சிருக்கிறது இந்த பகவானத்தான். அவள் பக்தி யோகத்தால் ஆசிரியிச்சிருக்கா. போய் அடைய போவது இந்த பகவானத்தான். அந்த பகவான் இப்ப என்ன பண்றான், அவள் பின்னால அவள் மோட்சத்துக்கு போறான். அதே அவள் பின்னால பெருமாள் சேவிச்சுட்டு போறான். சோ அப்ஜகச்சன் மகாதேஜாக. இது என்ன எளிமையில் சேர்ந்தது இல்லையா? ஒரு சமணி இல்லையா, ஒரு வேட்டு வச்சு இல்லையா, அவளோ ஜென்மாந்தர அபியாசத்தினால பண்ண பக்தி யோகத்தினால மோட்சத்துக்கு போற. அவள் ஆசிரிச்சது இவனைத்தான், போய் அடைய போறது இவனைத்தான். அப்படிப்பட்டவன் இல்லையா, அவளை அபியகச்சன். அபியகச்சன் அர்த்தம் அவளை சேவித்துக் கொண்டு அவளுக்கு பின்னால் போறான். ஒரு குரங்காதல் இல்லையா, ஒரு வேட்டு வச்சியாகவுமா இல்ல ரிஷிகளாகவுமா இல்லையா? ரிஷிகள் நீங்க சொன்னது விஸ்வாமித்திரர் இல்லையா, இம உஷ்ம முனிஷார்தூலவ் இல்லையா என்று சொல்கிறபடியே அந்த பெருமாளை தனக்கு யாக சம்ரட்சணார்த்தம் கொடுக்க வேணும் அப்படின்னு கேட்டார் விஸ்வாமித்திரர். பல வார தசரதன் முதல்ல கலக்கப்பட்டான். அதுக்கப்புறம் வசிஷ்டர் தெளிவித்தார். தெளிவித்த பிறகு இல்லையா பெருமாளைகளே பெருமாளையும் இல்லையா கூட்டி வரை செய்து இவர் விஸ்வாமித்திரத்தை சமர்ப்பிக்கிறார். என்ன சொல்லி சமர்ப்பிக்கிறார் தசரதன் கேட்டா, இமௌஸ்வ முனிஷார்தூலோ கிங்கரவு சமுபஸ்திதம். ஏ முனிஷார்தூல இமௌத்து இல்லையா இமௌத்து கிங்கரவு பிராப்தம். உமக்கு கூட வருவதாக, உம ரட்சிக்க போகிறதாக, உமக்காக யுத்தம் பண்ண போக அப்படிதான் வருவான்னு நினைக்க வேண்டாம். இல்லையா இமௌஸ்ம கிங்கரம் உமக்கு கிங்கரா இருக்கலாம். படத்தினால ஒரு பூர்வத்தினால ஒரு செய்தி காட்டினா உங்களுடைய குறிப்பறித்து உமக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களாக, உனக்கு ஏவித்து செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருவரும் உம்மோடு வருகின்றனர் அப்படின்னு இமௌஸ்ம முனிஷார்தூல கிங்கரவ் சமுபஸ்திதம். ஒரு குரங்கினிடத்துல சுக்ரீவம் சரணாங்கதாக, ஒரு வேட்டுவச்சியின் இடத்துல சோம்பியகச்சன் மகாதேஜா, ஒரு ரிஷி இடத்துல இமௌஸ்ம முனிஷார்தூலவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏவித்து செய்து கொண்டு உங்களுக்கு கிங்கரர்களாக இவர்கள் ரெண்டு பேரும் உங்களை தொடர்ந்து வருவார்கள் அப்படின்னு இல்லையா. அது மகாராஜர் சொன்ன வார்த்தை, இது சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தை. மகாராஜர்னா சுக்ரீவன், சக்கரவர்த்தினாக்க தசரதன் இல்லையா. இப்படி தமர்கத் எளியானைங்கிறத இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாளுடைய 3 சௌலபியமான அம்சங்களை கொண்டு சாக்கியிருக்க. இது இந்த 3 சௌலபியமுமே பெருமாளுடையது இல்லையா. ஒரு குரங்கினிடத்தில் அவ்வளவு சுலபராக இருந்தவர் அவர் தான். ஒரு வேட்டுவச்சியிடத்தில் அவ்வளவு சுலபராக இருந்தவர் அவர் தான். ஒரு ரிஷியிடத்தில் அவ்வளவு சுலபராக இருந்தவர் அவர் தான். ஏழை ஏதன் கீழ்மசனாதிரை அவரிடத்துல பெருமாள் நீ எனக்கு அண்ணா தம்பின்னு தான் சொன்னார். இது மாதிரி முகம் சரணங்கதா இல்லை, முகன அபியகச்சன் மகாதேஜா இல்லை, முகனுக்கு கிங்கரனா இல்லை. குகன் விபீஷணன்லாம் இந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. சமுத்திராஜன் பண்ண சரணாகதி இல்லை அப்படின்னு சுவாமியினுடைய பிரபலம். அதுக்கு பிரதிசயனம் அப்படின்னு பேரு. சமுத்திரத்தை நோக்கி பெருமாள் கிடந்தார். அது ஒரு தர்ணா வகையை சேர்ந்தது. பிரதிசிஷ்ய மகோதரி அஞ்சலி பிராமுக கிருத்வா அதுக்கு பிரதிசயனம் அப்படின்னு பேரு. வேற கட்டி இல்லை, நீ உத்தாசம் பண்ணு, இல்ல நீ உத்தாசம் பண்றவன்னு எனக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு படுத்துட்டான். அவன் வரல. பெருமாளுக்கு இவன் நம்மளை கையால ஆதான் நினைச்சுட்டான் போல இருக்கு. எதுக்காக பெருமாள் அந்த காலத்தை செய்தார்?
விபீஷணாழ்வான் சொன்னாங்கிறதுக்காக செய்த அஞ்சலி பிராங்குத்வா பிரதிசிஷ்ய மகோதது. பெருமாள் சரணாகதி பண்ண முடியாது. பெருமாள் பண்ணாது. பெருமாள் பண்ண காலத்து சரணாகதின்னு ஏன் சொல்ல முடியாது? சரணாகதிக்குள்ள லட்சணம் அதுல வராது. சரணாகதி யார் பண்ண முடியும்? தனக்கு அபீஷ்டமான காரியத்தை தன்னால் செய்ய முடியாதவன் தான். அச்சிஞ்சனனுக்கு தான் சரணாகதி. பெருமாள் அச்சிஞ்சனர் அல்ல இல்லையா? சாபமான சமுத்திரே சமுத்திரம் தோஷயிஷ்யாமி என்று சமுத்திரத்தை வட்டடிக்க பண்ணக்கூடியதான அம்புகளை எய்யக்கூடிய தோள்கள் மாண்டு போகாத காரணத்தால் இவனுக்கு ஆச்சஞ்சன்யம் இல்லை. அதனால இவன் பண்ணது சரணாகதி ஆகாது. ஏன் அது பெருமாள் பிரீத்தினாலும் நினைச்சார். அவனுக்கு அந்த பிரீத்தி இல்லை. சுக்ரீவன் சரணாகதான் சுக்ரீவனா சொன்னா பெருமாள் சொன்னார். ஏன் பெருமாள் நான் மகாராஜர் சரணாகதி பண்ணேன்னு சொன்னது மகாராஜன் உங்களுக்கு பிரீத்தினார். அதுவும் சரணாகதி இல்லை. ஆனா சமுத்திரராஜன்ல அவன் சமுத்திரம் சரணாகதான்னு சொல்லக்கூடிய பிரீத்தி பெருமாளுக்கு இல்லை. அவன் ஆஸ்திரித்தன் இல்லை. ஏன் அதனால சமுத்திரராஜன் சரணாங்கதா இல்லை இல்லையா? மகாராஜர் சுக்ரீவம் சரணாங்கதா. அவனுக்கு சரண்யனுக்குள்ளதான காருண்ய சக்தியாதிகளும் கிடையாது. பெருமாளுக்கு சரணாகதனுக்குரியதான ஆக்கிஞ்சன்ய அன்னிகதித்வாதிகளும் கிடையாது. அது சரணாகதியும் இல்லை. அது பிரதிசயனம். கடலை நோக்கி கிடந்தாரத்தனை. ஏன் அதே மாதிரி சரண்ய லட்சணம் சுற்றி கிடையாது. ஒரு சரணாகதனுக்குரிய லட்சணம் இவருக்கு கிடையாது. இருந்தபோது இந்த பெருமாள் மகாராஜத்தை தான் பண்ணது சரணாகதியை அபிமானித்தார். இவரிடத்தை தாம் பண்ண காரணத்துக்கு பெருமாள் சரணாகதியை பெருமாள் மகாராஜரிடத்தை தாம் பண்ண வியாபாரத்தை சரணாகதியாக அபிநயித்ததுக்கு காரணம் அவன் ஆஸ்திகம், இவன் அனாஸ்திகம். ஏன் அதுதான் சமர்கள் கெளியானு. அப்படி எல்லாருக்கும் எளியன் ஆயிட மாட்டான். ரெண்டு ஒண்ணுதான் இல்ல. அங்க இங்க இங்க உள்ள எளிமைக்கு அங்க உள்ள எளிமைக்கு வித்தியாசம். அங்க 10 அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு எளியது. 10 அடியவர்களுக்கு எப்படி எளியவன் அப்படின்னு கேட்டா, அவன் ஆசிரியப்பதற்கோ அவனிடத்துல ஒரு பலனை கேட்டு பெறுவதற்கோ அந்த அளவுக்கு இதே மாதிரி அதுக்கு எதுக்கு எந்த அளவுக்கு எளியன் இல்லைங்கிறது ஒண்ணும். எந்த அளவுக்கு எளியவன் கேட்டா, அவர்கள் எல்லாம் தன்னை கட்டுவதற்கு அடிப்பதற்கும் இல்லையா, அவர்கள் இந்த கட்டுண்டு அடியுங்கிற அளவுக்கு எளியன். இங்க இல்லையா அவனை இல்லையா நான் சரணாகதி பண்ணேன்னு சொல்றதுக்கும், மோட்சத்துக்கு போற அவளை பின்தொடர்ந்து போய் சேவித்து கொண்டு போவதற்கும் இல்லையா, இந்த விஷயம் பின்தொடர்ந்து போய் அவருக்கு கைங்கரியம் பண்ணுவதும் இல்லையா, எளிமையினுடைய அது வேற பரியாயம், இது வேற பரியாயம். அங்க எளிமையினுடைய பிரகாரம் வேற, எளிமை பெருமாளுடைய எளிமை பிரகாரம் அந்தந்த அதிகாரிகளுக்கு தகுந்த போல அவர்களுடைய அதிகாரத்துக்கு தகுந்தவாறு அவர்களுக்கு தன்னுடைய எளிமையே எளிமை இது பகு பிரகாரமானது. அதுல யாராட்ட என்னென்ன பிரகாரமா எளிமையா இருக்கணும்னு சர்வஜனான் அப்படின்னால அவர்களுக்கு தகுந்ததான எளிமையே தன்னிடத்துல எடுத்துக் கொள்வோம். அதான் அவருக்கு கட்ட முடியாத அடிக்க முடியாகும். ஒவ்வொரு 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 இடத்துல ஒவ்வொரு விதமா இல்லையா. இது மூணும் நல்லா அந்த அந்த எளிமையினுடைய எப்படி ஒரு எளிமையை அவன் காமிக்கிறதா அவன் நான் சரணாகதி பண்ணேன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எளிமை. அதெல்லாம் இந்த அடிபடுறது, உதப்படுறது, தொகைப்படுறது
அதெல்லாம் கிருஷ்ணன் பண்ற காரியம். பெருமாள் அது மெஜஸ்டிக்கான இந்த 3 கமர்கள் கிளியானே இந்த 3 எடுத்து வேற யாரும் 3மே தக்க எடுத்துருமா. பத்தாம் பத்து 8ஆம் திருவாய்மொழி 8ல் 6, 6ஆம் 10ல் 6ல் 8. மெய் நின்று கமழ்துவன விரையேறு திருமுடியன் மெய் நின்ற கை நின்ற சக்கரத்தன் கருதுமிடம் பொருது புனல் மை நின்ற வரை போலும் திருவுருவ வாட்டாற்றார்க்கு என் நன்றி செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவே. மெய் நின்று கமழ்துவன விரையேறு திருமுடியன் கை நின்ற சக்கரத்தன் கருதுமிடம் பொருது புனல் மை நின்ற வரை புனல் மை நின்ற வரை போலும் திருவுருவ வாட்டாற்றார்க்கு என் நன்றி செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவேன். மெய் நின்ற கமல் துளவம் விரையேறு திருமுடியம் கை நின்ற சக்கரத்தன் கருதுமிடம் பொருது. இது திருவாட்டாற்றுங்கிற திவ்ய தேசத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கு இது இந்தபடி இது விசேஷம். மெய் நின்று கமல் துளவம் விரையேறு திருமுடியம். சாதாரண பெருமாளுடையதான திருவடிகள் நல்லா துளசியினால அர்ச்சனை பண்ணப்பட்டு இல்லையா பெருமாளுடைய எங்க சமர்ப்பது எப்பவும் திருத்துழாயை பெருமாளுடைய திருவடிகளை சமர்ப்பிச்சு திருவடியில சமர்ப்பிக்கப்பட்ட திருத்துழாயினுடைய நறுமணமானது திருமுடி வரையில் ஏறி இல்லையா கமல் அந்த திருத்துழாயினுடைய நறுமணமான போக்கியத்தையான நறுமணம் இருந்தபடி அது பெருமாள் திருவடியில் இட்ட திருத்துழாயானது அதனுடைய பரிமளமானது நல்லா ஏறி போய் பெருமாளுடைய திருமுடியா இருந்து அந்த பரிமளத்தால திகழும். அதுதான் மெய் நின்று கமல் துளவ விரை ஏறு திருமுடியம். அடுத்தது 2வது கருதுமிடம் பொருது கை நின்ற சக்கரத்தன். பெருமாள் கருதுமிடம் சென்று பொருதுனா யுத்தம் பண்ணி பெருமாளுடைய கருதுமிடம் பெருமாள் திருவுள்ளத்தால எங்க சங்கல்பிக்கிறானோ எந்த விரோதிய நிரசனம் சங்கல்பிக்கிறானோ எந்த இடத்துல உள்ள எந்த விரோதிய நிரசிகள் சங்கல்பிக்கிறானோ பகவான் சங்கல்பித்த பிரகாரம் அந்த விடம் சென்று அந்த விரோதியை மாய்த்து அதுக்கப்புறம் கை நீந்த சக்கரத்தன் பெருமாளுடைய திருக்கைகளிலே திரும்ப வந்து சேரும். அந்த விரோதி நிரசனம் அப்படியே லீவ்ல போயிடாது. நீங்க கொடுத்த அந்த அசைன்மெண்ட் முடிச்சுட்டேன் இல்லையா நான் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே போகாது. உடனே இல்லையா கருதுமிடம் பொறுத்து உடனே கை நின்ற சக்கரம் பெருமாளுடைய திருக்கைகள்ல வந்து இல்லையா திரும்ப நிற்கக்கூடிய சக்கரம். இப்பெருமைகளை உடையவனான வாட்டாற்றான் இல்லையா. புனல் மை நின்ற வரை போலும். புனல் மை அப்படின்னு சொன்னா பெரிய காலமேகமானது நின்ற மேகமானது மலை போல் நின்றுதான திருவுருவ வாட்டாற்றாருக்கு என் நன்றி செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவே. இப்படிப்பட்ட வாட்டாற்றானுடைய விஸ்மிதமான அந்த திருமேனி வந்து என் நெஞ்சில் நிற்கிறதே, இதற்கு நான் என்ன நன்றி இல்லையா என்ன சுத்தம் பண்ணினேனோ அப்படிங்கிற ஆழ்வார். இப்ப நமக்கு முக்கியம் என்ன? கருதுமிடம் பொருது மை நின்ற கை நின்ற சக்கரத்தன். இது முதல்ல இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா சக்கரவர்த்தி திருமணத்தை விசேஷத்தை பார்க்கலாம். சக்கரவர்த்தி திருமணம் ஈயக்கூடிய பானங்கள் சின்னம் பின்னம் தரை தக்தம்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ஒருத்தரை சேதிக்கும், ஒருத்தரை பேதிக்கும், ஒருத்தரை தகிக்கும். இத்தனையும் பண்ணி அவர்களை அழித்து என்ன பண்ணுவோம் இல்லையா ராமபாசம் சமாகத்தாக அப்படின்னு திருப்பி வந்து பெருமாளுடையதான அம்பரா துணிகள் பெருமாள் கையில் கூட வராது, நேரவா சீட்ல போய் உட்காந்து. இது அச்சேதனமான அம்புகளுக்கு மட்டும் இல்லை, ஒரு சேதனமான அம்பு இப்படிப்பட்டது. பெருமாளுக்கு ஏறின காரியம் செய்து
விரோதி நிரசனம் பண்ணி திரும்பவும் பெருமாள் தக்கவல் திருமணத்தை வந்து சேருவதில் அச்சேதனத்தோடு சேத்தனத்தோடு வாசி இல்லையே. முதல்ல பொதுவுல சொல்ற கை நின்ற சக்கரத்தை இல்லையா, சர்வஜனாகையாலே சர்வேஸ்வரன் திருவுள்ளத்தில் கடித்தெறிந்து யுத்தத்திலே புக்கு எதிரிகளை அழிய செய்து வெற்றி கொண்டு இல்லையா புனராவிசத்து என்கிறபடியே கையிலே வந்து இருக்குமாயிற்று. தூணியும் தூணி அப்படின்னாக்க அம்பரா தூணியும் தமிழ்ல கூட சொல்லணும் இல்லையா, அதுதான் தூணி இல்லையா. பெருமாள் கையிலிருந்து விட்ட அம்புகள் எப்படி போய் எதிரிகளை நாசம் பண்ணி திரும்பி எப்படி அவருடைய தூணின்னு சொன்னா அம்பரா தூணியில வந்து இல்லையா தங்களுடைய ஸ்தானத்துல வந்து அமருமோ, அது போல இல்லையா அந்த பெருமாளுடையதான திரு சக்கரமானது அவர் சக்கரத்தாழ்வார் அந்த திரு ஆயுதாழ்வார் சர்வஜனான சித்தி சூரியானபடியினாலே பெருமாளுடைய திருவுள்ள கறி தெரிந்து எதிரிகளை மாய்த்து திரும்பி வந்து பெருமாள் திருக்கைகள் யாருக்கு யார் திருஷ்டாந்தம் அம்புக்கு. அதாவது பெருமாளை காமிச்சு, அதாவது அந்த சர்வேஸ்வரனை காமிச்சு அவனை போல சக்கரவர்த்தி திருமகன் சொல்லாம இந்த சக்கரவர்த்தி திருமகனை போல மேம்பெருமான்னு சொன்னாங்க. பிரசித்தமான விஷயத்தை அப்பிரசித்தமான விஷயம் திருஷ்டாந்தமா காட்டணும். இப்போ பிரசித்தன் யாருன்னு கேட்டா சக்கரவர்த்தி திருமகன், அப்பிரசித்தன் யாருன்னு கேட்டாக்க அந்த பரவாசுதேவன். அவன் சங்கல்பித்தான்னா அவன் கையில் இருக்கிறதான திரு சக்கரமானது திரு ஆயுதாழ்வார் அங்கிருந்து புறப்பட்டு பெருமாள் இன்னார இன்னிடத்துல நிரசிக்கிறது சங்கல்பித்தாரோ அந்த இடத்துல போய் அவரை நிரசித்து பெருமாளுடைய கையில வந்து சேரும். எப்படின்னு புரியுது சுவாமி அப்படி சொன்னா உங்களுக்கு சக்கரம் திருமணம் தெரியுமா? அவர் யாரை குறித்து ஒரு அம்பை எய்கிறாரோ அந்த அம்பு அவன் இந்த லோகத்தை எங்க இருந்தாலும் போய் அவனை விடாது மாய்த்து திரும்பி அம்பை பெருமாளுடைய அம்பரா தூணியில வந்து உட்காருன்னு சொன்னா ஆமாமா இதுவா இதே மாதிரிதான். யாருக்கு திருஷ்டாந்தமா காட்டுறது? சக்கரவர்த்தி திருமகனை பரவாசுதேவனுக்கு திருஷ்டாந்தமா காட்டுறது. சரி, சக்கரம் திரும்ப இந்த ஏதோ இந்த அச்சேதன பதார்த்தங்களை தான் அவன் ஏதோ மாயம் பண்ணி வச்சிருக்கானோ அதைகள் தான் இது மாதிரி செய்யுமோன்னா இதுக்கு சேத்தனங்களும் இது விதிவிலக்கல்ல. எப்படின்னு கேட்டா இதே மாதிரி போய் இல்லையா ராவணனை இல்லையா மலைந்து மோதி அவனை நிறுத்திட்டு திரும்பி பெருமாள் இருக்கிற இடத்துல வந்து அவர்கிட்ட திரும்ப வந்து சேர்ந்தா மகாராஜன். பெருமாள் என்ன பண்ண சேது பந்தனம் பண்ணியாச்சு. பெருமாள் அன்றைக்கு ராத்திரி ராகாந்தே அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கு வந்து பெருமாள் இல்லையா அந்த லங்கையை சுற்றி உள்ள திருக்கூட்ட மலையில வந்து இல்லையா அந்த கோட்டிக்கணக்கான வானர சைன்யங்களால இல்லையா அப்படி அதை முற்றுகிற சமயத்துல அங்கதனை ஒரு தரம் அனுப்பிச்சார். கடைசியா ஒரு டாஸ்க் கொடுத்து அவனிடத்த போய் பிராட்டியை நம்ம தான் செய்த செயலுக்கு வருத்தப்பட்டு பிராட்டியை நம்மிடத்தை சமர்ப்பித்து நம்மளோட இல்லையா மைத்திரபாவம் பண்ணிக்கிறவனா இருந்தால் கேட்கலாம், இதோட விட்டுடலாம். இப்ப கூட யுத்தம் பண்ணணும்னு நமக்கு ஒன்றும் அபிசந்தி இல்லைன்னு பிறவாது அங்கதான் அந்த அங்கதன்லையும் ராவணன் சிவரா பேசி அனுப்பிச்சிருந்தான். இப்ப பெருமாள் லங்கையை முற்றுகிடுவதான் முடிவு பண்ணிட்டான். அல்லையா முற்றுகிடுவதற்கு அப்படி வந்து பார்க்கும்பொழுது அந்த லங்கையில மேல இந்த மலையினுடைய சிக்கரத்தில் இருக்கு லங்கை. அந்த அளவுக்கு உயர்ந்தமா லங்கையில தன்னுடையதான மாளிகையினுடைய உப்பரிகையில நின்று ராவணன் ஒரு சுற்றும் பார்த்தான். அந்த ராவணனுடையதான இந்த தேஜோமயமான திவ்யமான திருமேனி அந்த ராத்திரியிலே பிரகாசிக்கிறது. அவன் 10 தலை அவன் அணிஞ்சிருக்கிற கீட்டங்கள் நட்சத்திர கூட்டம் போல ஜொலிக்கிறது. இதை பார்த்தார் மகாராஜா. அவருக்கு பொறுக்கல இல்லையா, பெருமாளுக்கு இப்படி ஒரு துரோகம் இழைத்து இந்த பயன்
இல்லையா இப்படி இல்லையா தேஜஸோடு நிற்பதே இவனை இப்பவே வீழ்த்துவேன்னு சொல்லிட்டு படுத்துட்டார். பெருமாள் கூட தெரியாது. போனவர் என்ன பண்ண, ராவணனோட யுத்தம் பண்ணி இல்லையா அவனை பலம் பூரா சாய்த்து கடைசியில் அவன் மாய யுத்தத்தை கை வைக்கும் பொழுது அந்த ராட்சசர்கள் என்ன பண்ணுவார்கள், கடைசியில் தங்களுடைய பலம் கொண்டு மோத முடியலன்னாக்க மாயத்தால் கொண்டு மோதுவார்கள், மாயா யுத்தம் பண்ணுவார்கள். அதுல ராவணன் கை வைத்த பிறகு பின்ன இவன் இது இனி பேர் இருந்தாலும் நாமும் இந்த யுத்தம் பண்ண வேண்டி வரும். அதுல இவன் அழிந்தால் என்னாச்சு, என் கையால் இவனுக்கு மரணம் ஏற்பட்டதுன்னா பெருமாளுடைய பிரதிஜாதஞ்ச ராமாயண கல்ய செவி சென்றிடும் தனக்கு பரிவர்களான இல்லையா அந்த வானவ வீரர்களுக்கும் இவர்களுக்கு முன்னால பெருமாள் பிரதிஜம் என்னன்னு கேட்டா, அகம்ஹத்வாத சங்கிரீவம் சப்ரசந்தம் சபாந்தவம், நான் ராவணனை கொண்டு இந்த லோகத்தை ரட்சித்து விபீஷணனை அரசனாக்குவேன் பெருமாள் அந்த பிரதிஜைக்கு ஹானி வரும் இல்லையா, அதனால இவனை இத்தோடு விடுவோம்னு சொல்லி அவன் தலையில இருந்ததான 10 கிரீடங்களையும் மட்டும் பறித்து கொண்டு அங்கேருந்து வந்து பெருமாள் திருவடிகள்ல புகட்டு நின்றான். ஏன் இப்பதான் பெருமாளுக்கே தெரியும் இவர் எங்க போனார், என்ன காரியம் பண்ணிட்டு வந்தார். ஏன் பெருமாள் ரொம்ப துக்கப்பட்டு போயிட்டார். இந்த மாதிரி ஆபத்தான காரியத்தெல்லாம் செய்வதா, அப்படியே இது செய்ய வேண்டிய காரியம் இருந்தாலும் இது இல்லையா தேவலை போல இல்லையா மகாராஜர்களா இருப்பவர்கள் தானே போய் இதை செய்வார்களா? யாரையாவது சாமானிய ஜனங்களை ஏவி விட்டு செய்ய, யாரு சாமானிய ஜனங்கள்? யாராலும் இல்லையா பிரிட்டியர்களா இருக்க சாமானிய ஜனங்களை ஏவி செய்ய வேண்டிய காரியத்தை, என் போன்றவர்களை ஏவி செய்ய வேண்டிய காரியத்தை மகாராஜா என்பது தேவலை செய்வது. இது ரொம்ப தப்பு. துயிக்கு சமாசன்னே கிம் காரியம் சீதையாம, தேவனுக்கு ஏதான ஒரு அபத்தியம் நேரிட்டு இருந்தால் அப்புறம் சீதையை கொண்டு எனக்கு என்ன பிரயோஜனம், சீதையே வேண்டாமே அப்படின்னு நேற்று வந்து கிட்டிட்டு ஒரு குழந்தைக்காக நித்தியான பாயினியான பிராட்டியையும் பழிச்சு சொன்னான் பெருமாள். அந்த விற்காந்தத்தை எடுக்கிறேன். இந்த சக்கரத்தாழ்வான் சேத்தனராஜ பரம சேத்தனராச்சு, பெருமாள் கையில் இருக்க அம்பு அச்சேத்தனமாச்சு, திருஷ்டாந்தம் சரியா வரலை என்கிறவர்களுக்கு புனர் திருஷ்டாந்தம் யார சொல்ற இல்லையா மகாராஜர் இல்லையா பெருமாள் நியமிக்காமலேயே இல்லையா அவர் திருவுள்ளத்தினுடைய கருத்தறிந்து இல்லையா ராவணனை போய் இல்லையா அவனை நன்னா சிக்கித்து அவன் நெய்யை புடைத்து அவன் தலையில இருந்ததான கிரீடங்களையும் பறித்துக் கொண்டு பெருமாள் திருவடியில கொண்டு போட்டுக் கொண்டு நின்றது போல இல்லையா யாரு பரமநாதனுடைய கையிலிருந்து புறப்பட்ட சக்கரமானது முதல்ல அந்த சக்கரத்துக்கு ஆயுதத்துவேன அம்புகளை திருஷ்டாந்தம் சொன்ன, இப்ப சேத்தனத்துவேன மகாராஜர் திருஷ்டாந்தம் இல்லையா. இதுதான் இந்த 10ஆம் பத்துல கஷ்டம். இதுக்கு முன்னால இத்தனை போட்டுனா தான் இந்த சோகத்துக்கு ராமபாரஸ்வம் ஜகாம, இது இந்த சோகத்தினுடையதான கடைசி பாதம். ராமபாரஸ்வம் ஜகாமன்னா ராமன் இருக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தான். யார் ராமபாரஸ்வத்துக்கு வந்து சேர்ந்தான், என்ன பண்ணிட்டு வந்து சேர்ந்தான், அத இல்லையா அந்த இதை உண்டாக்குறதுக்காக, அந்த ஜிக்யாசையை உண்டாக்குறதுக்காக இல்லையா ராமபாரஸ்வம் ஜகாம ராமன் இருக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தான். ராமன் இருக்கும் இடத்துக்கு யாரும் வந்து சேர்ந்தான், என்ன பண்ணிட்டு வந்து சேர்ந்தான்னு கேள்வியெல்லாம் தோன்றது இல்லையா. அதுக்கு பதில் சொல்றார் இல்லையா, அத ஹரிவரநாதா அத இல்லையா ஹரிவரநாதா. ஹரிவரநாதனா ஹரின குரங்கு, ஹரிவரம்னா சிரேஷ்டமான குரங்கு. வரம்ங்க சப்தத்துக்கு சிரேஷ்டம் அர்த்தம். குருவரஹானா குரு சிரேஷ்டான அர்த்தம், யதிவரஹானா யதி சிரேஷ்டான அர்த்தம். ஏவம் ஹரிவரஹானா இல்லையா ஹரி குரங்குகள் மிக சிரேஷ்டமான ஞானத்தாலையும் சக்தியினாலையும் இல்லையா எல்லாத்தினாலையும் ரொம்ப சிரேஷ்டமா இல்லையா. ஹரிவர
இல்லையா ஹரிவர நாதகா. நாதான அவர்களுக்கெல்லாம் இல்லையா சிரேஷ்டமான வானர சைன்யத்துக்கு, வானர சைன்யத்தில் உள்ள சேட்டர்களுக்கெல்லாம் நாதனானதான். இதனால என்ன தெரியுது, அந்த மகாராஜர் இருக்காரு, இந்த காரியத்தை பெருமாளுக்கு துவேஷியாக இருக்கப்பட்ட ஒருத்தனை போய் சிக்ஷிக்கிற காரியத்தை செய்வதற்கு வேற தன்னிடத்துல வேற யாரும் இல்லாத காரணத்தால் தான் போனவர் இல்லை. இவருக்கு சமமான பல பலிஷ்டர்கள் ஹனுமத் ஜாம்பவ அங்கத பிரபுத்திகள் எல்லாம் இருக்கா. அவர்கள்லாம் ஹரிவரர்கள். அந்த ஹரிவர்களுக்கு நாதனாக இருக்க செய்து அது மாதிரி திண்டாருன்னா ஒருத்தருள்ள சாமி நான் தான் பண்ணிண்டா உண்டு அப்படிங்கிற துர்தசையில இருந்து போனவன் இல்லை. இல்லையா தான் நினைத்த காரியத்தை தன்னை காட்டணும் முடிப்பதற்கு அதுக்கு இல்லையா பலிஷ்டர்களானவர்கள் இருந்த போதிலும் கூட இல்லையா அவர்களை விடாமல் தான் போய் இந்த காரியத்தை செய்தான். அத ஹரிவரநாதகா. ஏன் ஒரு முத்தியும் குடை நிழலிலே பையல் பெருமாளுக்கு எதிராக வந்து தோன்றினவாறே பொறுக்க மாட்டாமே மேல் விழுந்து. ஒரு முத்தின் குடை நிழலிலே ராத்திரில முத்தாலான குடையை பிடிச்சுண்டு அந்த நிழல்ல பையல், பையல்னா ரொம்ப மோசமா சொல்றது, நான் தமிழ்ல பயல்னு சொன்னேன், இது தமிழ் தான். இந்த பையல்ங்கிறதா பயல். இந்த பயல் முத்தின் குடை நிழலில் வந்து நிற்பது பெருமாளுக்கு எதிராக இவன் வந்து தோன்றினவாறே பொறுக்க மாட்டாமை மேல் விழுந்து நெடும்பொழுது பொருதுன யுத்தம் பண்ணி இழைப்பித்து அவன் மாயப்பிரயோகத்திலே கை வைக்கும் அளவானவாறு இனி நமக்கும் அது வேண்டி வரும், அது நமக்கு ஈடல்ல, பெருமாள் பண்ண பிரதிஜையை நாம் அழிக்க உண்ணாது என்று மீண்டான். அது பெருமாள் பண்ண பிரதிஜை என்னன்னு கேட்டா ராமேணகி பிரதிஜாதம், பெருமாளால் பிரதிஜை பண்ணப்பட்டது. என்னன்னு ராவணனை நான் கொன்று விபீஷணனை அரசனாக்குவேன். அந்த பிரதிஜைய ஏதோ தான் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு தெரியாம படி இருந்தா கூட அந்த பிரதிஜை ஹரியக்ஷ சன்னிதம். ஹரியக்ஷ கண சன்னிதம்னா இந்த குரங்குகளும் கரடிகளும் நிறைந்துதானே தனக்கு பரிவர்கள் நின்ற கூட்டத்திலே பெருமாள் இந்த பிரதிஜையை பண்ணினார். வீரர்கள் திரள் நடுவிலே பிரதிஜை பண்ணுகிறது ஆன பின்பு இவருக்கு இவருடைய பிரதிஜை நிர்விஷயமாக ஒண்ணாது. இப்ப ராவணனுக்கு ஏதாவது தன்னால நேர்த்து போச்சுன்னா அப்ப பெருமாளுடைய பிரதிஜையானது நிர்விஷயமா போடும். ஆகினால் அது செய்ய ஒண்ணாது என்று பார்த்தார். ஹரிவரநாதகா தான் செய்த காரியம் தன் பரிகரத்தில் செய்வார் இல்லாமல் செய்தார் அல்ல, பொறாமையாலே செய்தார். இத்தனை இப்ப தாம் போய் இந்த ராவணனை சிக்ஷித்து வந்த காரியம் இருக்கு, அந்த காரியத்தை செய்வதற்கு தம் பரிகரித்தல்னா தனக்கு கீழே உள்ள தன்னுடைய சைன்யத்தில் ஆள் இல்லாத காரணத்தால் தான் செய்தார் அல்ல. பொறாமையின பொறுக்க மாட்டாமைன்னு அர்த்தம். இந்த பொறாமையின ஈர்ஷை அசூயான பொறாமை இல்ல, பொறாமையின பொறுக்க மாட்டாமையாலே செய்தார். பொறாமைனாக்க இந்த கெட்ட குணம் ஈர்ஷியா அசூய அந்த பொறாமை இல்லை, போட்டி பொறாமை இல்லை. கால விளம்பத்தை பொறாமை அப்படின்னு சொல்றேன், அந்த பொறாமை. பக்தியாதோ சத்யபாவா பிரமிதி ரஹிதா சாஸ்திரத பரியுதாசா காலக்ஷேபாட்சமத்வம் இது நியதி வசாது ஆபத்தி சதுர்த்தி. காலக்ஷேப அக்ஷமத்துவம் அர்த்தம். காலக்ஷேபத்தை பொறுக்க மாட்டான். காலக்ஷேபம்னா இந்த காலக்ஷேபத்தை இல்லை, காலம் மீனை கழிவதை பொறுக்க மாட்டான். அந்த பொறாமை இந்த பொறாமை. அதாவது பெருமாளுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணவன் பெருமாள் சிந்துன்பே வந்து இவன் முத்துக்கூட நிற்பதே அது பொறுக்க மாட்டாமையாலே செய்த காரியம் அத்தனை போக்கி இந்த காரியத்தை செய்வதற்கு தன் பரிகரத்தில் ஆள் இல்லாமல் செய்தாள். அதான் ஹரிவரநாதா. வந்து
அத ஹரிவரநாதா பொறாமையாலே செய்தார். பொறாமைனா பொறுக்க மாட்டாம செய்தார். பிராப்திய சங்கிராம கீர்த்தி அத ஹரிவரநாதா பிராப்திய சங்கிராம கீர்த்தி பூசல் பாக்கியம் என்று தனியே ஒன்று உண்டிலே அட்டால் வந்த புகழை தாம் படைத்தார். பூசல்னா யுத்தம். அந்த பூசல் பாக்கியம் யுத்தம் பண்றதுக்குள்ள பாக்கியம் சிலருக்கே கிடைக்கும். அந்த யுத்தத்துல வெற்றி பெறுகிற பாக்கியம் அதுலயும் யுத்தம் எல்லாம் பண்ண முடியாது. சத்திரியன் தான் பண்ண முடியும். சத்திரியன்லையும் நல்லா இல்லையா பலமும் சக்தியும் வாய்ந்து அவனுக்கு தான் கிடைக்கும். அதுல இல்லையா இன்னும் சுக்குட்டமும் சேர்ந்து இல்லையா வெற்றி கிடைக்கும். அதனால பூசல் பாக்கியம் யுத்தம் செய்கிற பாக்கியம் என்று தனியே ஒன்று உண்டிலே அத்தால் வந்த புகழை தாம் படைத்தார். யுத்தமும் பண்ணி அந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு உரியதான அந்த பாக்கியத்தை அந்த புகழை தாம் படைத்தார். யாரு? மகாராஜர். இந்த ராவணன் என்ன பண்ணான்னு கேட்டா நிஷிச்சார பத்தியும் ஆதவ் யோஜித்வா சமயன இல்லையா நிஷிச்சார பத்தியும் அந்த ராவணன் இருக்காங்க. அந்த ராவணனை இல்லையா ஒரு அவர்களுக்கு ஆதவுன்னு என்ன அர்த்தம், அவர்களுக்கு பரிச்சயம் இல்லாததான இந்த ஆர்ஜவமாகிற செவ்வி பூசலிலே கிரணேன யோஜயித்வா இல்லையா தாம் புகழோடு கூடினார். அவனை இல்லையா வருத்தம் உண்டாக பண்ணினார். அவர்களுக்கு பூசல் பாக்கியம் கிடையாது. ராவணன் பல பல யுத்தங்கள்ல வெற்றி பெற்றான்னு சொல்லலாம். அதெல்லாம் ராவணனுக்கு புகழே சேர்க்கக்கூடியதில்லை. ஏன்னா தானும் தன்னுடைய பிள்ளையான இந்திரஜித்தையும் விட்டு இல்லையா மாயா யுத்தம் பண்ணி ஜெயித்தோம். அந்த ஆர்ஜவமான செவ்வியான போரிலே இல்லையா அதுல அதுக்கு அபூமியா அவனுக்கு இல்லையா பொருத்தமற்றதான விஷயத்துல அவனை கூட்டி அவனை வெற்றி பெற்று தாம் இல்லையா அந்த புகழோடைய கூட இல்லையா அர்க்கசூனுகும் ராமபார்த்தம் ஜகான அர்க்கசூனுகும் அர்க்கசூனுகுன்னு அர்க்கன்னா சூரியன், சூரியனுடைய புத்திரனாகிற மகாராஜா. வாலி இந்திரனுடைய பிள்ளை, மகாராஜர் சூரியனுடைய பிள்ளை, அவர் திருவடி வாயுவினுடைய பிள்ளை. இப்படிலாம் அர்க்கன்னா சூரியன். அர்க்கசூனு அப்படின்னாக்க அது செய்தபடி ஆதித்ய புத்திரன் என்று தோன்றும்படியாக இருந்தது. உதயகிரியிலே தோற்றினால் பின்பு அஸ்தமித்து நிற்க காணும் இத்தனைகிறேன். அதனால இல்லையா சூரியன் என்ன பண்ணுவான், முதல்ல உதயகிரியில தோற்றமளித்து அப்புறம் அஸ்தகிரியில வந்து அது மாதிரி இல்லையா அந்த பெருமாளிடத்திலிருந்து புறப்பட்டு ராவணத்துல போய் அவனை நேசனம் பண்ணி திரும்பவும் பெருமாள் திருவடியில வந்து சேர்ந்தார். செய்த காரியத்தை பார்த்தா இவன் ஆதித்யனுக்கு புத்திரன்னு ஸ்பஷ்டமா தெரியுது. உதயகிரியிலே தோன்றி இல்லையா அஸ்தமனத்துக்குரிய கிரியிலே வந்து செயல் முடிந்து நிற்பது. அது மாதிரி அர்க்கசூனு ராமபார்த்தம் ஜகாம இல்லையா பெருமாளை தெரிந்தபடியாலே வந்து கிட்டுவதும் செய்தோம் என்று தோற்றும்படி மதிக்க ஒன்று செய்து வாராமையாலே நேர்குடுகள் முன்னிட்டு நிற்க மாட்டாதே பெருமாள் அருகே ராம பார்ப்பம் ஜகாம இல்லையா ராமனுக்கு முன்ன போய் நிற்கல இல்லையா. ஒருவேளை அந்த ராவணனை இல்லையா மரணம் அடைந்து அவன் தலை கொண்டு வந்திருந்தான்னாக்க பெருமாளுக்கு எதிர போய் நின்றுப்பார். அது செய்யாமல் இல்லையா அவனை உயிரோடு விட்டு அவன் தள்ள வந்த கிரீடத்தை மட்டும் போயிட்டு வந்தபடியால லஜ்ஜைப்பட்டு பெருமாள் எதிரில் போய் முன்னே நிற்காம ராம பார்ஸ்வம் ஜெகான் பார்ஸ்வன பக்கத்துல பெருமாளை தெரிந்தபடியால வந்துகிட்டு செய்தோம் என்று தோற்றும்படி மதிக்க ஒன்று செய்து வராமையால நேர்கொண்டு நேர் முன்னிற்க மாட்டார். பெருமாள் அருகே போய் நின்றார். பையன் தலையை பிடுங்கி கொண்டு வந்து திருவடிகளில் இடம்பெறாதனா என் சொல்லி முன்பே நிற்பது என்று பெருமாள் அருகே வந்து நின்றார். இப்போ அந்த கை நின்ற சக்கரத்து கருதுமிடம் பொருது
கை நின்ற பெருமாள் கையில திரும்பி வந்து நிற்கிற சக்கரம். இது அப்பிரசித்தமா இருக்கு. பிரசித்தமா நடந்த காரியத்தை சொல்லுங்க, ஏதான புரிந்து கொள்ள முடியாம முதல்ல இல்லையா பெருமாள் இல்லையா திருக்கரத்தாலே அம்பானது அது போய் எதிரிகளை மாய்த்து கொண்டு திரும்பியும் பெருமாள் அம்பர துணையில வந்து இருக்கு. விட்டாந்தம் பரவாயில்ல, நான் விட்டாந்தம் வைத்திரும்பியும் இருக்கு. அங்கு வெறும் ஆயுதம் இல்லை, ஒரு பரம சேத்தனம்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு அச்சேதனமான அம்ப சொல்றது. திருஷ்டாந்தம் சரி வரலையா? ஓஹோ, உங்களுக்கு அது வேணுமா? அப்ப மகாராஜர் திருஷ்டாந்தம். மகாராஜர் பெருமாளுடைய திருவுள்ள வரிந்து ராவணனுடைய போய் பொருது இல்லையா அவனை இல்லையா சிக்ஷித்து அவன் தலையில் இருந்த கிரீடங்களை பிடுங்கி கொண்டு வந்து இல்லையா பெருமாள் திருவடியில போட்டு பெருமாள் இல்லையா பக்கல்ல வந்து நின்றான். கருதுமிடம் பொருது கை நின்ற சக்கரம். கேவலம் திருஷ்டாந்த துவயம். முதல்ல சக்கரத்தாழ்வார ஆயுதத்துவேன ஆயுத திருஷ்டாந்தம், அப்புறம் அவர் பரம சேத்தனத்துவேன ஒரு சேத்தன திருஷ்டாந்தம். அத ஹரிவரநாதா பிராப்தி சங்கிராம கீர்த்திம் நிஷாரபதி ஆதௌ யோஜயித்வா கிரமேண அர்க்கசூனு ராமபார்ஸ்வம் ஜகாம. ராமபார்ஸ்வம் ஜகாமங்கிறது தான் கை 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 நின்ற சக்கரம். கருதுமிடம் பொருதுங்கிறதானது இல்லையா தான் சங்கிராம கீர்த்தியும் பிராப்திய நிச்சரபதி ஆதௌ யோஜயித்வா கிரமேண அவனை இல்லையா பூசல் பாக்கியத்தை தான் கை கொண்டு ராவணனை நெய்ய புடைத்து இதான் கருதுமிடம் பொருது கை நின்ற சக்கரம். கருது அர்க்க சூனுகும் ராமபாஸ்கன் ஜனான. பத்துல 8 அதுல 6ஆம் பாட்டு. திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்று வந்து இருப்பேகன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் விருப்பே பெற்று அமுதமுண்டு கழித்தேனே. திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் விருப்பே பெற்று அமுதமுண்டு கழித்தேனே என்று. திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பெருப்பே உரைகின்ற பிரான் இன்று வந்து திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் அவன் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். தனக்கு இருப்பிடமான கோயில் அநேகம் இருந்தாலும் ஓரிடமில்லாதவரை போல என் ஹிருதயத்தை வந்து நிர்ஹேதுகமாக பிரார்த்தித்து புகுந்தான் என்கிறார். இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். என் நெஞ்சிலேயே புகும்போது என்ன சங்கல்பித்து போகும்? இருப்பேன், இருக்க இங்க விட்டு போக மாட்டேன். இங்க என்ன நடந்தாலும் கால தத்துவம் உள்ளது இங்கேயே இருப்பேன் என்று என் நெஞ்சிலேயே புகுந்தான். இது மாதிரி இங்க விட்டு போக மாட்டேன் இங்கே உரைவேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இல்லை அப்படின்னு கேட்டா, சாதாரணமா இருப்பதற்கு ஒரு இடமில்லாதவன் ஒரு இடத்தை பெற்றானார்கள். இதை விட்டு போறதுக்கு இடமில்லாத காரணத்தை இதை விட்டு போவேன்னு. இருப்பதற்கு பல இடங்கள் உள்ளவன் ஒரு இடத்துல புகுந்து இங்க விட்டு ஒரு காலம் போக மாட்டேன் இங்கேயே இருப்பேன் என்று போயிருந்தானா இந்த இடத்துல உள்ள போக்கியத்தை காரணமா இருக்கும். ஒரு இடத்துல புகுந்து இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், என்ன நடந்தாலும் இந்த இடத்துலயே இருப்பேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி அப்படின்னு நேற்று புகுவதா இருந்தால் அதுக்கு 2 காரணம். அந்த அதிகாரி பேதேன அவன் இருக்கிறதுக்கு வேற இடம் எங்கேயும் இல்லாமல் இல்லையா ஒரு இடமும் இல்லாமல் திண்டாடி இங்க வந்து புகுந்திருந்தானார்கள். ஏதோ இந்த ஒரு இடம் கிடைச்சது, இதை விட்டு இன்னும் எங்கேயும் போக மாட்டேன். அது ஒண்ணு.
நிறைய இருப்பதற்கு ஏற்கனவே போக்கிய இடங்கள் அநேகம் இருக்கிறவன் அது மாதிரி ஒரு இடத்தை பெற்று இங்க விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கே இருப்பேன் என்று போகுது. அதுக்கு என்ன காரணமா இருக்கணும்? இந்த இடத்தினுடைய போக்கியத்தை காரணமா இருக்கணும். ஏன் திருப்பேர் நகரா திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிறான். சாதாரண நாள்ல இருந்து காலத்தெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அப்புறம் கோடை காலத்துல போட்டு ஹில் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கு, திருப்பேர் நகர் ஒண்ணு இருக்கு, திருமாலிருஞ்சோலை என்கிற பொறுப்பு மலை வேறு ஒண்ணு இருக்கு. இங்க மெட்ராஸ்லயும் பெரிய பங்களா இருக்கு, ஊட்டிலையும் பங்களா இருக்கு போட்டு. திருப்பேர் நகரம் இது மெட்ராஸ்ல இருக்க பங்களா இல்லையா? திருமாலிருஞ்சோலை பொறுப்புன மலை. ஊட்டிலையும் ஹில் ஸ்டேஷன்லயும் சம்மர்ல போயிருக்கிறதுக்கு ரிசார்ட் வச்சு இத்தனையும் இருந்த பொழுதும் இல்லையா இல்லையா திருப்பேர் நகரா திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்றதினால் இன்று என் நெஞ்சு நிறைய போனான் என்ன சொல்லி இருப்பேன். என்ன ஒரு சொல்லுதான் அதுதான் காணாத எண்ணத்தை என் மனசுல என் இதயத்துல கண்டா இல்லையா இங்கே இருந்து எங்கேயும் போக மாட்டேன், இங்கே இருப்பேன் என்று பிரதிஜை பண்ணி கொண்டு புகுந்தான். இது பாசுரத்துடைய தாற்பயம். திருப்பேர் நகரா இல்லையா? ஏற்கனவே பெருமாளுக்கு திருப்பேர் நகர், திருப்பேர் நகர் தெரியும் இல்லையா? அப்ப கொடுத்தான் சொன்னதுதான் திருப்பேர் நகர். அந்த திருப்பேர் நகரா அந்த இடத்துல உள்ள போக்கியத்தை எப்படிப்பட்டது? திருவயோத்தி போல ஆயிட்டு திருப்பேர் நகர். திருப்பேர் நகரா திருமாலிருஞ்சோலை இல்லையா பொறுப்பே உரைகின்றதுனா இல்லையா? அதிகம் புறவாசாச்ச அந்த அயோத்தியா நகரத்து வாசத்தை காட்டும் இல்லையா? பெருமாளுக்கு எது திருவுள்ளமாக இருந்தது? சுபக சித்திரக்கூட்டோசம் கிரிராஜோபமோகிரி சித்திரக்கூட்டம் இல்லையா? பெருமாளுக்கு இன்னும் சுபக கிரிராஜோபமோகிரி சித்திரக்கூட்டம் மலை எப்படி இருந்தது? மலை இல்லையா? மலைகளுக்கெல்லாம் அரசனான மலை. என்ன மலை? கிரிராஜ உபமோ கிரிஹி கிரிராஜன் இல்லையா? மலைகளுக்கெல்லாம் அரசன் தானே. கிரிராஜனுக்கு புண்ணியமான கிரி. கிரிராஜன் கிரிராஜன் என்ன? திருவேங்கடமலை. வால்மீகிக்கு அது மேரு பர்வதமோ கிமவுத் பர்வதமோ திருவுள்ளதில்லை. அது திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓய்யுமேங்கிறதுல திருவேங்கடமலை தான் கிரிராஜோபமோ கிரி. கிரிராஜனுக்கு ஒப்பானதான மலை. அவரு சொல்லிட்டார். அப்புறம் என்ன சொன்னா எஸ்யாம் வசதி காசு திருவேங்கடமலை தான் கிரிராஜோபமோ கிரி. அது இல்ல வேற எதுக்கும் இந்த மேல சொல்ற லட்சணம் விட்டாது. கிரிராஜனுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டா எஸ்யாம் வசதி காசு. எதுல காகுத்து சக்கரவர்த்தி திருமகன் வசிக்கிறானோ அது சக்கரவர்த்தி திருமகன் வசிக்கிற ஒரு இடம் சித்திரக்கூட்டம், இன்னொரு இடம் திருவேங்கடம். மலையில மேரு பருவத்தையோ ஹிமவத் பருவத்தையோ ஒன்றும் பெருமாளுடைய சேத்திரமா சொல்லலை. ஆனா கிரிராஜோபமோ கிரிக்கு லட்சணம் என்ன? இந்த கிரி அந்த கிரிக்கு எப்படி ஒத்ததுன்னு கேட்டா ரெண்டும் எஸ்யாம் வசதி காசுக்கா இவர் சொல்லி திருஷ்டி போட்டுடுவோம் இல்லையா? அதனால திருஷ்டி கரிபூசனா இல்லையா? எஸ்யாம் வசதி காசுக்கா குபேர இவ நந்தனே. தனக்கு சொந்தமான நந்தனம் என்கிற உத்தியான வனத்துல வசிக்கிற குபேரனை போல பெருமாள் சித்திரக்கூட்ட மலையில வசிக்கிறார். என்ன பேசாங்க? ரொம்ப நீச்ச பேசாங்க.
சித்திரக்கூட்ட மலையில பெருமாள் அத்தியந்தமா ரமித்து கொண்டு அதுல வசிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஏன் திருஷ்டி பட்டுட போறதுன்னு சொல்லிட்டு நல்ல அலங்கிருதமான முகத்துல கரி பூசுவது போல ரிஷி கரி என்ன சொல்லி கரி பூசுறார்? குபேர இவ நந்தனே. அபிஷன் நரத்யாகம் பிரசன்ன சுகந்தினா சலிலேன சகசிராத்தம்னு பெருமாளுக்கு இல்லையா சப்த ரிஷிகளும் சேர்ந்து திருவபிஷேகம் பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணது சொன்னா அப்பதான் ஐயோ சொல்றமே பெருமாளுக்கு தானும் இல்ல திருஷ்டி தோஷம் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு வாசவோ வாசவம் கேட்டா இந்திரனுக்கு பண்ணி வந்து போல பண்ணார். அதான் கடைசியில பெருமாளுக்கு பண்ண பட்டாபிஷேகத்தை இந்திரனுக்கு பண்ண பட்டாபிஷேகம் போல சொல்லுவதே அப்படின்னு கேட்டாராம். பட்டா சாச்சாரா ரிஷி கறி பூசிக்கிறாங்க திருஷ்டி போட்டு வைக்கிறான். ஏதான ஒரு சின்ன கருப்பு போட்டு வைக்கலன்னா அதனால இவ்வளவு பெரிய பட்டாபிஷேகத்தை சொல்லி கடைசியில வசவோ வாசவம் ஏதான்னு சொல்லி ரிஷி கருப்பூசுகிறாங்க. அதனால்தான் குபேர இவ நந்தனே அப்படின்னு நந்தனம் என்கிறதான உத்தியான வனத்துல குபேரன் வசித்தது போல சக்கரவர்த்தி பெருமான் சித்திரக்கூட்டத்தில் வசிக்கிறார். பெருமாளுக்கு போய் குபேரனையும் சித்திரக்கூட்டத்துக்கு போய் அந்த நந்தனம் சொல்ற இதையும் அல்பமான உத்தியானத்தையும் திருஷ்டாந்தமா சொல்றது இல்லையா திருஷ்டி. குபேர இவ நந்தனே குறைவற்றவன் உத்தியானத்திலே வர்த்திக்குமா போலே ஆயிற்று சர்வ பிரகாரத்தாலும் குறைவற்று நிற்கிறே லீலாரசத்தில் அவசிய அன்வயம் உள்ளது. குபேரன் குறைவற்றவன் அந்த பெருமாளும் குபேரன் என்ன வித்தியாசம்? குபேரன் குறைவற்றவன் பெருமாள் சர்வ பிரகாரத்தாலும் குறைவற்றவன். குபேரன் ஒரே ஒரு பிரகாரத்தாலும் குறைவு மற்ற குறைவெல்லாம் உண்டு அவனுக்கு. ஐஸ்வர்யத்தினால மட்டும் குறைவற்றவன். குச்சிதவன் குபேரன குச்சிதா பேரா எஸ்ஸா குபேரா குஷ்டி இந்த குஷ்டரோகத்தினால சரீரமா க்ஷயத்தை அடைந்து பார்க்கறது அருவிருப்பா இருக்கும். ஆமா குச்சிதா பேரா எஸ்ஸா குபேரா. பேரம்னா சரீரம், குச்சிதம்னா என்ன அர்த்தம்? பாதிதான் இருக்கு, பாதி கொடுத்து. குபேர குஷ்டி குஷ்ட ரோகம் சரீரத்தை பாதி வியாதிக்குன்னு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரகாரத்தால குறைவற்றவன். அதனால எதுக்கு குபேரனை போய் திருஷ்டாந்தமா சொல்லிட்டு அப்படின்னு கேட்டா நீட்டு திருஷ்டாந்தம் சொல்றது வேற யாரும் சொல்லக்கூடாதான்னு கேட்டா குபேரன் ஒரு பிரகாரத்தாலே குறைவற்றவன் அவன் உத்தியானத்துல சஞ்சரிக்குமா போல சர்வ பிரகாரத்தாலும் குறைவற்றவன் தந்துக்கானே சர்வேஸ்வரன். குபேரன் கம்பேர்ட் டு பெருமாள் இவன் குறைவற்றவன். கம்பேர்ட் டு குபேரன் பெருமாள் சர்வ பிரகாரத்தாலும் குறைவற்றவன். அதனால ஒரு சர்வ பிரகாரத்தாலும் குறைவற்றவனுக்கு அவனை போல திருஷ்டாந்த சொல்றதுக்கு இன்னொருத்தர் கிடைக்காத காரணத்தால ஏதோ ஒரு பிரகாரத்தால குறைவற்றவனுக்கு சொல்லிவிடு. குபேர இவ நந்தனே குறைவற்றவன் உத்தியானத்திலே வர்த்திக்குமா போலே ஆயிற்று சர்வ பிரகாரத்தாலும் குறைவற்றவனுக்கிறே லீலாரசத்தில் அன்வயம் உள்ளது. அதான் லீலாரசம் என்ன? பெருமாள் இல்லையா பரமபதத்தை விட்டு இங்க வருது எதுக்காக? லீலாரச அனுபவத்துக்காக. இல்லையா பெருமாள் இல்ல லீலாரச அனுபவத்துக்காக பரமபதத்தை விட்டு இல்லையா அயோத்திக்கு வந்தார். அந்த அயோத்தியிலே இருக்க பொறுக்காம இன்னும் லீலாரசத்தை தேடி தாழத்தாழ வருது லீலாரசத்துக்காக. ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து எவ்வளவு தாழ்ந்து அயோத்திக்கு வந்தாரோ அயோத்தியிலிருந்து இன்னும் அந்த அளவுக்கு தாழ்ந்து இந்த மலையில் இருக்க வனத்துக்கு வந்து சேர்ந்திருக்க.
ஏன் புரியலையா? பரமபதத்துல லீலாரசம் கிடைக்காது, பரமபதத்துல போகரசம் தான் கிடைக்கும். எங்க பரமபதத்துல இருந்து நீ சித்தி பிள்ளையாதிகளை பண்றதா சொல்லல, அதெல்லாம் இங்க வந்துதான் பண்ற. சித்தி பிள்ளையாதிகள்லாம் பரமபதத்துல இருந்து பண்ண முடியாது. பரமபதத்துல இருந்து இல்லையா பெருமாள் பத்த சேத்தனி பிரகிருத்தியும் சரீரமாக கொண்டு இங்க வந்து சொன்ன பெரிய போகத்துக்கு இல்ல பெரிய பங்களா கட்டி எல்லாம் கிரானைட் எல்லாம் போட்டாக்க அப்ப சாப்பிட எங்க போய் பண்ணணும்? அழிக பேசாங்க. பரமபதத்தை அச்சித்தாகிற பகுதி கிடையாது, பிராகிருத பதார்த்தங்கள்லாம் கிடையாது இல்லையா, பிராகிருத பதார்த்த சம்சுட்டனான என்பது. அதனால அவர்கள்லாம் சரீரமாக கொண்டு அவர் ஒரு காரியம் செய்யணும்னாக்க அது எங்க செய்யணும்? அன்னதாசம் தான் போகணும். அதனால லீலாரசானுபவங்கிறது அங்க கிடையாது. லீலாரசானுபவத்துக்கு லீலாரசானுபவங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, லீலாரசானுபவம் எப்ப அனுபவம் வேணுமோ அப்ப அனுபவிச்சு, எப்ப அனுபவம் வேண்டாமோ அப்ப உபசம்ஹாரம் பண்ணணும். ஏன் அதான் பெருமாள் என்ன பண்றான் இங்க இல்லையா, எப்ப லீலாரச அனுபவமானோ அப்ப சிருஷ்டி பண்றான். அப்படியே அது சிருஷ்டி பண்ணி இந்த சேதனர்களுடைய கர்ம பிரவாகத்தை இல்லையா இவர்கள் படுற பாட்டையெல்லாம் பார்க்கிறான். அது சேதனர்கள் படுற பாடு பெருமாளுக்கு லீலாரசமா இருக்கிறது காரணம் என்ன? நம்மளோட கர்மெல்லாம் இருக்கட்டும், லீலாரசம் தான் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நாடகமும் ஒரு நாட்டு பாக்குற மாதிரி ஒருத்தன் தானல்லாத இன்னொரு வேஷத்தை போட்டு தன்னை பேச்சு இல்லாத இன்னொருத்தர் பேச்செல்லாம் பேசுறது இருக்கு. அதுதான் லீலாரசத்துக்கு விஷயம். இப்ப இந்த ஆத்மா தன்னுடைய கர்மாவனால தேவ மனுஷத்துக்கு சாதராதி வேஷங்கள்லாம் போட்டுண்டு இல்லையா, தன் பேச்சு இல்லாம வேற பேச்சு பேசுறது இல்லையா, இதெல்லாம் நாடகம் இல்லையா. இதுதான் பெருமாள் லீலாரச அனுபவம் இல்லையா. இந்த அனுபவம் பரமபதத்துல கிடைக்காது. பரமபதத்துல இல்லையா யாரும் இல்லையா தன்னை சுதந்திரனாகவும் தன்னை இல்லையா ஆதிசேஷனாகவும் தன்னை தேகமாகவும் பிரமிச்சுண்டு இல்லையா அப்படிலாம் பேச்செல்லாம் பேசுறது. அதனால மேலும் எப்படின்னு கேட்டா, இது நாம இருக்கோம் இல்லையா, நான் பாக்குற நமக்கு அந்த நாடகத்தில் இருக்கிறவாள்லாம் அவள் நடிக்கிறதுலாம் தெரியும், அவளுக்கு நம்மளுக்கு தெரியாது. இப்போ டிவி ஆன் பண்ணோம்னாக்க இந்த டிவியில் அந்த சீரியலில் அவள் அப்படிலாம் நடிக்கிறான், அவள் நடிக்கிறதோ நமக்கு தெரியுது, நம்ம பார்க்கறது அவளுக்கு தெரியுமா? தெரியாது. போகரசம்னா பரஸ்பர அனுபவம் இருக்கும். இங்க ஒன் சைடு அனுபவம் மட்டும் தான் லீலாரசம். அது ரொம்ப அழகா இருக்கு. லீலாரச அனுபவத்துல அவன் நம்மளையெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறான், நாம அவளை பார்த்து அனுபவிக்கிறோம். டிவியில இந்த நாடகம்லாம் பார்க்குறோம், சீரியல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதுல இருக்கிறவாளுடைய ஆக்டிவிட்டிலாம் நம்ம பார்க்குறோம். அது அவள் நம்மளை பார்க்க முடியும், நம்ம அவளை பார்க்கறது அவளுக்கு தெரியாது. அது மாதிரிதான் இந்த நாங்கள் வந்து பத்த சேத்தன லீலாரச அனுபவத்துக்கு விஷயமானவர்கள் பத்த ஜீவர்கள். இந்த பிரகிருதி இது இதை பெருமாள் இவைகள் எல்லாம் நல்லா ரசித்து அனுபவிக்கிறார். இவைகள்லாம் தெரியும் பெருமாள் அனுபவிக்கிறார். போகரசத்தில் அப்படி இல்லை. என்ன பண்றோம் இல்லையா, நமக்கு இந்த லீலாரச அனுபவம் வரும்போது அது டிவி ஆன் பண்றோம், வேணாம் போது ஒரு டிவியை அணைச்சிடும். அது மாதிரிதான் பெருமாள் டிவி ஆன் பண்ற மாதிரி தான் சிருஷ்டி, டிவி ஆஃப் பண்ற மாதிரி தான் பிரளயம். அது சொன்னாலும் அது எல்லாத்தையும் வேதாந்தமா பார்த்துருக்க. நம்ம வேதாந்தம் கூட விளையாட்டை பார்க்குறோம், விளையாட்டை கூட வேதாந்தமா பார்த்துருக்கோம். இதை தவிர லீலாரசத்துக்கும் போகரசத்துக்கும் இவ்வளவு சுலபமா
மனசுல படுமுடியும் சொல்ல முடியாது. அதனால லீலா ரசானுபவம் பண்றதுக்கு பெருமாள் நித்திய பூத்தியிலிருந்து பண்ண முடியாது. அதனால லீலா பூத்திக்கு இறங்கி வராது. நல்லவன் முதல்ல என்ன பண்ணா, லீலா பூத்திலேயே எது சேஷமான குலம், இந்த லீலா பூத்திலேயே எது ரொம்ப சேஷமான நகரம், அதெல்லாம் பார்த்து அங்கிருந்து வந்து பிறந்து அயோத்தியில வந்து கிட்டத்தட்ட அதுக்கு சதிருஷமான இடம். பரமத்துக்கு அயோத்தியேதி அபராஜிதேதி விஜிதா நாக்கம் பறைய நஸ்திதான்னு இந்த அயோத்தியா அபராஜிதா இதெல்லாம் இது இல்லையா. அதனால அங்கிருந்து சேர்ந்து கொஞ்சம் அதுக்கு சதிருஷமான இடம். அந்த அமெரிக்காவிலிருந்து வரவங்கலாம் நேரம் முதல்ல 5 ஸ்டார் ரூட், ஏன்னா அதே மாதிரி அட்மாஸ்பியர். அது மாதிரி இந்த பரமதம் போல அதுக்கு கொஞ்சம் ஏறத்தாழ அதே மாதிரி இருக்கக்கூடிய அயோத்தியா. அப்புறம் நாங்கள் 2 நாள் கழிச்சு அங்கே போகிறேன், எங்கே போய் இந்தியாவில் ஏழைகளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படி போய் சரியா அடைகிறோம். வந்த பெருமாள் அமெரிக்காலேருந்து வந்த கொஞ்ச நாளைக்கு 5 ஸ்டார் ரோட்ல இருக்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு அயோத்தியில இருந்தான். இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? அங்கிருந்து இறங்கி திரும்பி இந்த வனவாசம் சொல்லிட்டு இந்த சித்திரக்கூட்டத்துக்கு வந்து அதிகம் புறவாசாது அதிகம் எது சித்திரக்கூட்டம். அயோத்தியை என்கிற புறத்துல வசித்து, புறம்னா நகரத்துல வசித்து இல்ல அதுலேயும் வெறுப்படைந்தவன. ஏற்கனவே பரமபுரத்தில் இருக்கிற இருப்பு வெறுத்து தான் அயோத்திக்கு வந்த. அயோத்தியில இருந்து இருப்பும் வெறுத்து இல்லையா சித்திரக்கூட்ட ஜகவுச்ச இல்லையா கம் புவி பிரபாசாத்து இல்லையா அந்த புறத்துல இல்லையா வாசாத்து இல்லையா திருச்சித்திரக்கூட்டத்தில் வந்தது போல ஆயிட்டு குபேரைவ நந்தனை இன்று இப்படி இன்று வந்து இல்லையா என்று வந்து இவ்வரவுக்கு வேறொரு நினைவின்றிய இருக்க இல்லையா வந்து கொண்டு நிறுத்த கண்ட தத்தனை இருப்பேன் என்றாயிற்று இல்லையா. இகைவ இல்லையா இகைவ சரதோ நேக்காக ஸ்வயா சார்த்தம் அணிந்தித்தே. பெருமாள் சித்திரக்கூட்டத்துக்கு வந்தவரை என்ன இது பண்ணார்? 14 வருஷம் தான் அவங்க நாம சொன்ன. யார் சொன்னது? இல்லையா 14 வருஷம் ஏதோ இல்ல சக்கரவர்த்தியும் நடுவில் ஆட்சியும் ஏதோ சொன்னவன். நடுவில் ஆட்சின்னா கை நடுவில் ஆட்சியும் சக்கரவர்த்தி அவ மனசு போல சொன்ன வார்த்தை இல்லையா. இகைவ சரதம் அநேகான்னு நாம எத்தனை செஞ்சிருக்குன்னு முடியல இல்லையா. நாம இருக்கிற காலம் எல்லாம் இந்த சித்திரக்கூட்டத்தை அணிஞ்சிட்டே பிராட்டிய சம்போதனம் பண்ணி இல்லையா. நிந்திக்கத்தக்க சுரூப குணங்கள் எதுவும் மற்றவளான அநிந்தித்தையான சீதையே இந்த சித்திரக்கூட்ட பர்வதத்துல நாம் உள்ள காலம் எல்லாம் இங்கேயே வசிப்போம். இருப்பேன் ஆஜா பிழமுன்ற ஒரு வார்த்தையும் ராமாயணத்துல இருக்கிற வார்த்தை. இருப்பேன் என்று நின்றானாயி. எதை போல இகைவ சரதோ அநேகானு இல்லையா அநேகானு இல்லையா துவயா சார்த்தம் அணிந்திதே அந்த சீதையை சம்போதனம் துவயா சார்த்தம் உன்னோடைய கூட இங்கேயே இல்லையா. இகைவ இல்லையா சரதோ அநேகான். சரத் அப்படிங்கிறதால ஒரு ருத்து, அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தூரம் தான் வரும் இல்லையா. அதனால சரத்துங்கிறது இல்லையா ஜீவேம சரத சதம். சரத சதம்னாக்க 100 சரத் ருத்துக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 வருஷங்கள். 100 சம்வத்சரங்கள் வாழக்கடவேனாக இல்லையா. ஜீவம் 2ஆம் வருஷம் 3ஆம் வருஷம் 7ஆம் வருஷம் இல்லையா அஜீதா சதம்னு இல்லையா. இப்படி இல்லையா 100 வருஷ காலங்களுக்கு ஒரு விதமான பாதமும் இல்லாமல் வாழக்கடவே அப்படின்னு சூரிய மண்டல மத்தியவர்த்தியான பகவானை பார்த்து சொல்றாங்க. அதனால அநேக சரதா
இல்லையா? 14 ஒன்றும் கணக்கு இல்லை, அவாவனா வச்சுக்கணும் 14 இல்லையா? நாம அநேகங்களான இல்லையா எவ்வளவு காலம் இருக்கோம் அவ்வளவு காலமும் நாம் இந்த சித்திரக்கூட்டத்திலேயே இருப்போம், இதை விட்டு போக மாட்டோம், இருப்பேன் இருப்பேன் என்று. இகவசியாமி சௌமித்ரே சௌமித்ரே சார்த்தம் ஏகேன பக்ஷினா. பிராட்டியை பார்த்து சொல்லலாம் துவயா சார்த்தம். அப்புறம் இல்லையா இளைய பெருமாளை பார்த்து சொல்ற இகைவ வசியாமி சௌமித்ரே இல்லையா போனா நான் இங்கேதான் இருக்கிறேன், இகைவ வசியாமி இல்லையா இங்கேதான் வசிப்பதாக உள்ளேன் இல்லையா. எதை போல இல்லையா சார்த்தம் இல்லையா ஏதேன பக்ஷினா இல்லையா. ஏதேன பட்சம் யாரு இல்லையா இந்த ஐயர் கோரிக்கையை வர்த்திக்க வேண்டும் நினைத்திருந்தோம், நடுவிலாட்சிக்கு பிரியமில்லாமையாலே போந்தோம், இனிமேல் உள்ள நாம் இவருக்கு சிறையின் கீழ் வர்த்திக்க பாரோம். யாரு பெரிய உடையார காமி ஏதேன பக்ஷினான்னாக்க யார் இந்த பெரிய உடையார்? ஆமா ஜட்டாயுன்னு நம்ம சொல்றது இல்லை, பெரிய உடையார். அதாவது ஐயர் தோற்கியே வர்த்திக்க வேணும்னா ஐயர்னா ஐயர்ந்த சப்தம் தாப்பனான்னு அர்த்தம் இல்லையா. சீதையா ஐயர் நீர் பார்த்து கொடுத்தபடியாலே சக்கரவர்த்தி பெருமானே ஐயர்னாக்க தகப்பனார்னு இருக்கும். இந்த ஜாதி ஐயர்ல ஸ்மார்ட் ஐயர்ல ஐயர்னாக்க தகப்பனா. ஐயருடைய தோல்வியை வர்த்திக்க வேண்டும் என்று நினைச்சிருந்தோம், அது நடுவிலாட்சிக்கு பிரியமில்லாமையாலே போந்தோம். நடுவிலாட்சினா கை அவளுக்கு அது பிடிக்காத காரணத்தால வந்தோம். கௌசல்யை மூத்தவள், இடையில கைகேயி, கடைசியில சுமித்ரை, அது நடுவிலாட்சி. நம்முடைய நாம வச்சிருக்க நடுவிலாட்சிக்கு பிரியமில்லாமையாலே தோன்றும், இனிமேல் உள்ள காலம் இவர் சிறகின் கீழே வர்த்திக்க பாரான் என்றோம். இனி பெரியவுடையார் இல்லையா அவருடையதான சிறகைக்கு கீழே இல்லையா வர்த்திக்க பார்ப்போம் என்று இல்லையா. அதனால பெருமான் இல்லையா அந்த நகரவாசத்தை விட காட்டுவாசத்தை விரும்பினான். ஏன்னா இதுல இருந்த புக்கியது. அதே மாதிரி திருப்பேர் நகரான் திருவயோத்தியில இருந்து இல்லையா திருமால் இருஞ்சோலை உரைகின்றவனாக வந்து பொறுப்பே உரைகின்ற பிரானாக வந்து கடைசியில இல்லையா இருப்பேன் என்று என் நெஞ்சிலேயே புகுந்தான். இருப்பே பெற்று அமுதம் உண்டு கழித்தேனே. திருப்பேர் நகரான் திருமால் இருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், இருப்பே பெற்று அமுதமுண்டு கழித்தேனே என்று. அதுலயே 9ஆம் பாட்டு, இந்தென்னை பொருளாக்கி தன்னை என் உள் வைத்தான், அந்தென்னை புறம்போக புணர்ப்பது என் செய்வான்,